மாணவர்களே, இப்போ எக்ஸசைஸ் 4.4ல் நம்ம ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? By the principles of mathematical induction prove that for n greater than or equal to 1, 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2n minus 1 whole square is equal to n into 2n minus 1 into 2n plus 1 by 3. அதாவது கணித தொகுத்தல் முறையில் n greater than 1க்கு 1 square plus 3 square plus 5 square plus etc. plus 2n minus 1 whole square is equal to n into 2n minus 1 into 2n plus 1 by 3 என நிரூபிக்க. நான் நேரடியாக கணக்கே வர்றேன். அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? 1 square plus 3 square plus 5 square plus etc. 2n minus 1 whole square. இதனுடைய வேல்யூ n into 2n minus 1 into 2n plus 1 by 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டு நீயே என்ன நினச்சிக்கணும்னா பி ஆஃப் என் எடுத்துக்கணும். கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன எடுத்துக்கணும்? பி ஆஃப் என். அதான் லெட் பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸெட்ரா என்க. கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு நிமிஷம் பாரு எப்படிங்குன்னு. இது வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்துருப்பீங்க. இங்கே ஒற்றை எண் ஆன் நம்பர்ஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ப்ளஸ் 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணுறோம். இங்கே பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துட்டோம்னா பி ஆஃப் 1 ஈக்குவல் டு இங்கே ஒரே ஒரு டேம் என்ன 1 ஸ்கொயர். இங்கே என்னக்கு வேலை 1 போட்டால் 1, 2n என்ன 2 மைனஸ் 1, 2 ப்ளஸ் 1 பை 3. இங்கே பாரு 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1. 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 into 1 என்ன 1. 2 ஈக்குவல். அப்போ பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. பி ஆஃப் 1 என்பது மெய். அப்படி இருக்கும்போது நான் என்ன எடுத்துக்கிறேன்? n ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட் n ஈக்குவல் டு கே எனில் அப்போ பி ஆஃப் கே ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ப்ளஸ் 2k minus 1 whole square is equal to k into 2k minus 1 into 2k plus 1 by 3 be true என்பது மெய் என்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நான் என்னென்ன ப்ரூவ் பண்ணணும்? இதுக்கு அடுத்த ஒரு டைம் சேர்த்துனோம்னா அதான் டு ப்ரூவ் நாம் நிறுவ வேண்டியது n ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1. இங்கே கே டைமுக்கு இங்கே கே ப்ளஸ் 1 டைம்ஸ். அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இங்கே பாரு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 2k மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது கூட ஒரு டைம் சேர்த்துனா என்ன ஆகும்? இங்கே ஒரு ஒன்று கொண்டு 2 ஆட் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. அப்போ இங்கே 2 ஆட் பண்ணால் 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போ இது என்ன ஆயிரும்? 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணினா இங்கே என்னங்கிற இடத்துல என்ன 2k ப்ளஸ் 1 இந்த இடத்துக்கு. அப்போ இங்கே இது k ப்ளஸ் 1. இங்கே k ப்ளஸ் 1 போட்டால் 2k ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 என்ன ப்ளஸ் 2 மைனஸ் 1 2k ப்ளஸ் 1. இங்கே 2k ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 என்ன ஆயிரும்? 2k ப்ளஸ் 3 பை 3 என்பது மெய் இஸ் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இது கரெக்டாக எழுதி போயிட்டுனா கணக்கு ஈஸி. அப்போது பி ஆஃப் கே ப்ளஸ் 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 2k மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ண என்ன தெரியும் நமக்கு? k இன்ட்டு 2k மைனஸ் 1 இன்ட்டு 2k ப்ளஸ் 1 பை 3 ப்ளஸ் இங்கே என்ன ஆயிரும்? 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே 3 காமன் எடுத்து 2k ப்ளஸ் 1 எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணினா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா சிம்பிளாக பரிதியை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க, மேட்ச் ஆகிக்கும். அப்போ இது என்ன ஆயிரும்? k ப்ளஸ் 1 இன்ட்டு 2k ப்ளஸ் 1 இன்ட்டு 2k ப்ளஸ் 3 பை 3ன்னு வரும். இது என்ன ஆயிரும்? பி ஆஃப் கே ப்ளஸ் 1 கரெக்டாக வந்துருச்சு. அதான் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ஆல்சோ ட்ரூ. அதான் பி ஆஃப் கே என்பது மெய்யானால் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பதும் மெய். அப்போ இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கணித தொகுதி முறைப்படி ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n-க்கு அனைத்து n பிலாங்ஸ் டு n-க்கும் பி ஆஃப் n இஸ் ட்ரூ. பி ஆஃப் n என்பது என்ன? மெய். பி ஆஃப் nங்கிறது என்ன? கணக்கு அப்படியே பிடிச்சி எழுதிக்க வேண்டியது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா
ப்ளஸ் 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன n இன்ட்டு 2n மைனஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1/3 அவ்வளோதான். ஓகே.